வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். லூகாஸ் 16:8. ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். முன்மதி அறிவை காட்டிலும் சிறந்தது. விழிப்புணர்வோடு செயல்படுபவர்களால் தான் முன்மதியோடு நடந்து கொள்ள முடியும். முன்மதி இக்கட்டான சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள உடனடியாக வழி சொல்லும். இதுவும் தூய ஆவியார் அருளும் கொடையே. எப்படியாவது செல்வந்தராவது எவரையாவது ஏமாற்றி தன்னை தக்க வைத்துக் கொள்வது என்பது என்றும் நிலையானது அல்ல. நேர்மையான வாழ்வு படிப்படியான உயர்வை தரும். குறுக்கு வழியில் முன்னேறுபவர்கள் பட்டென்று சறுக்கி விழுவர். முன்மதி அல்லது சமயோகித புத்தி கடவுளின் கொடை. அதை நன்மையான செயலுக்கு நேர்மையாய் பயன்படுத்தினால் கடவுளின் நம்பத்தகுந்த ஊழியராய் இருப்போம். நம்மை நம்பும் எவருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். செல்வம் ஆசீர்வாதம். அதுவே சாபமாய் மாறிவிடாதபடி, பாவத்தின் நுழைவாயிலாய் இருக்காதபடி தெளிந்த அறிவோடு செயல்பட வேண்டும். சோதனை வரும்பொழுது முன்மதியோடு செயல்பட்டு பாவ சூழலை விலக்கி கடவுளை இறுக பற்றி கொள்ள வேண்டும். பிறருடையவற்றிற்கு ஆசைப்படுவது கட்டளைக்கு எதிரான பாவம். நாம ஜெபம். இயேசுவே, நேர்மையாய் வாழ தூய மனசாட்சியை தாரும். இயேசுவே, நேர்மையாய் வாழ தூய மனசாட்சியை தாரும். அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அள்ளல் தீர்க்கும் அருமையான மருந்து.
நெடுநேரம் உன்னதரின் உரிமையினை உறக்க சொல்கின்றோம். உடைந்த உறவுகளை ஒன்றாயிருத்திடவே உடைந்த இறைவன் சாயலாக உலகில் வாழ்கின்றோம். மண்ணில் உள்ள உயிர்களெல்லாம் மதிக்க செய்கிறார். மண்ணில் உள்ள உயிர்களெல்லாம் மதிக்க செய்கிறார். மாண்போடு மற்றவரை நடக்க சொல்கிறார். மாண்போடு மற்றவரை நடக்க சொல்கிறார். விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ்வுறவாய் வா. விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ்வுறவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து. ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து. ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அறிந்திடவாரே நல்லாசைகள் பாரே. இதை அறிந்திடவாரே நல்லாசிகள் பாரே. உயிராய் உணவாய் உலக இறக்க துணிந்தது தலைவன். உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. விண்ணக விருந்தே வா, மண்ணகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ்வுணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து. ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாய் ஆண்டவரின் விருந்து. ஆற்றல் அளிக்கும் அல்ல தீர்க்கும் அருமையான மருந்து. சாலமோனின் ஞானம் 11:24. படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் அன்பு செய்கிறார். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அன்பு செய்கிறார். அவர் உங்களை வெறுத்திருந்தால் உங்களை படைத்திருக்க மாட்டார். இத்தனை ஆண்டுகளாக உங்களை பாதுகாத்து பராமரித்திருக்க மாட்டார். மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்க மாட்டார். மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், ஆனால் கடவுள் உங்களை வெறுக்க மாட்டார். அவர் உங்களை இன்றும் அன்பு செய்கிறார். உங்களை அன்பு செய்யும் கடவுள் உங்களை வழிநடத்தி வாழ வைப்பார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் குடும்பத்தை தழைக்கச் செய்வார். அவர் உங்களுக்கு இரக்கம் காட்டி உங்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். எனவே கலங்காதீர்கள். உங்களை அன்பு செய்யும் ஆண்டவரை நீங்களும் அன்பு செய்யுங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமது தெய்வீக அன்பினால் நிரப்பும். இவர்கள் செய்த தவறுகளை பொறுத்து கொண்டு இவர்கள் தேவைகளை சந்தியும். இவர்கள் தங்களுடைய நலனுக்காக, தங்கள் குடும்ப நலனுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது கரம் இறங்கட்டும். உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி எல்லா நலன்களாலும் நிரப்பும். இவர்களுக்கு ஒரு ஆறுதலான, அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்வை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
துதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கு அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.